அம்மு, நம்ம மண்டே ஸ்கூல்ல மீட் பண்ணலாம், சரியா? பை. ஓகே மிஸ், பை. பை. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். கோயில்ல டிராப் பண்றத நான் பண்ணிட்டேன். திரும்ப கோயில்ல இருந்து வீட்டுக்கு எப்படி தனியா போவீங்க? நான் வேணா. சார், எங்க அம்மா சொன்னாங்கன்னு தான் நான் உங்க கூட கார்ல வந்தேன். நான் ஒன்னும் உங்க பொண்ணு மாதிரி சின்ன குழந்தை கிடையாது. நான் எங்கேயும் தொலைஞ்செல்லாம் போயிட மாட்டேன். எனக்கு எங்க வீட்டுக்கு போக தெரியும். நீங்க கிளம்புங்க. ஓகே மிஸ், நான் நல்லா படிக்கணும்னு சாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. சரி, பை மிஸ். பை. என்ன இந்த சார் நம்ம கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு? விட்டா திரும்ப வீட்டுக்கே கூட்டிட்டு போய் விட்டுருப்பாரு போல. என்னமா சொல்ற? விஜய் வந்தாரா? ஆமா கங்கா, திடுதிப்புன்னு அவர் எங்க முன்னாடி வந்து நின்னதும் ஒரு நிமிஷம் எனக்கு உசுரே நின்னுருச்சு. ஒரு பக்கம் அவர் காவேரி கிட்ட பழைய விஷயங்கள் எல்லாம் பேசிடுவாரோங்கிற பயம், இன்னொரு பக்கம் அவர் நம்ம வீட்டுக்கு வந்ததை பத்தி காவேரி என்ன நினைக்க போறாளோங்கிற பதட்டம். ஆனா எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு காவேரிக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி பேசி இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொன்ன மாப்பிளைய நானே திரும்ப போய் கூட்டிக்கிட்டு வந்து காவேரி கிட்டையும் பேச வச்சு நாளைக்கு அவரையும் குழந்தையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. விஜய் மாமாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம எல்லாம் எவ்வளவு வருத்தப்பட்டோம். இப்ப பழைய மாதிரி அவர் நல்லா இருக்காருன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. விஜய் மாமா ரொம்ப சீரியஸா இருக்காரு, அவர் பழைக்கவே மாட்டாரு, நீங்க குழந்தைய எங்க கிட்ட குடுத்துருங்கன்னு அழுது கெஞ்சு அவங்க வீட்டாளுங்க என்னென்னலாம் நாடகம் போட்டாங்க. அவங்க சொந்த பேரன் வாழ்க்கையிலேயே இப்படி விளையாடி இருக்காங்களேமா. இப்படியெல்லாம் கூட இந்த உலகத்துல ஆளுங்க இருக்காங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மா, நாங்க எல்லாரும் உடனே கிளம்பி அங்க வந்துடட்டுமா? ஆமாமா, எனக்கும் விஜய் மாமாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நம்ம வீட்லயோ இல்ல வெளியவோ அவரை மீட் பண்ணி பேசலாமா? வேணா யமுனா, நீங்க யாரும் அவசரப்பட்டீங்க வராதீங்க. ஏற்கனவே மாப்பிள்ளைய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததையும் அப்புறம் குழந்தையும் கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்களுக்கு சமைச்சு போட்டது, அவளை பாத்துக்கிட்டது, அவ மேல பாசமா இருக்கிறது, இதையெல்லாம் வச்சு காவேரிக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்குதான் நீ அவரை பாத்திருக்க, நீ எதுக்கு அவருக்காக இவ்வளவு செய்யணும்னு கேக்குறா. இதுல போதா குறைக்கு நான் வேற மாப்பிள்ள கூட அவளை கார்ல ஒன்னா கோயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். குழந்தைகிட்டயும் அவர்கிட்டயும் நான் இந்த அளவுக்கு உரிமை எடுத்து பேசுறதையே அவ ஏன் எதுக்குன்னு கேள்வி கேக்குறா. அவரை பாக்குறதுக்காக நீங்க எல்லாரும் இங்க கிளம்பி வந்தீங்கன்னா அவளுக்கு இன்னும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்த நாம கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும்டி. கொஞ்ச நாள் போட்டோம், சூழ்நிலை நமக்கு சாதகமா மாறப்போ அப்ப நான் சொல்றேன். அப்ப நீங்க எல்லாரும் வந்து மாப்பிள்ளை பாருங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான்மா. எல்லாத்தையும் விட நமக்கு காவேரி அக்காவோட ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். அதனால நீ எப்ப சொல்றியோ அப்ப வந்து நாங்க கண்டிப்பா விஜய் மாமாவை பார்க்க வரோம். நாங்கெல்லாம் அவரை ரொம்ப கேட்டதா சொல்லுமா? சரிடி. மா, காவேரியோட குழந்தை எப்படிமா இருக்கா? உன்கிட்ட நல்லா பேசினாளா? ஆமா கங்கா, நல்லா பேசினா. மாப்பிள்ளை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல, ஆனா இங்க வந்ததுமே அவ அப்படி ஒட்டிக்கிட்டா. என்னதான் அவளோட பாட்டின்னு அவளுக்கு தெரியாம இருந்தாலும் ரத்த பந்தம் விட்டு போகுமா? இங்க இருக்கிற வரைக்கும் பாட்டி பாட்டின்னு என்னையே சுத்தி சுத்தி வந்தா. அவளை திரும்ப அனுப்புறதுக்கு எனக்கு மனசே வரல தெரியுமா? குழந்தை பாக்குறதுக்கு யார் மாதிரிமா இருக்கா? மாமாவ மாதிரியா இல்ல அக்கா மாதிரியாமா? அவ அப்படியே குட்டி காவேரிடி. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? அவ பேரும் காவேரிதான். என்னமா சொல்ற? காவேரியா? ஆமாண்டி, ஒரு காவேரியே என்ன ஆட்டி படைப்பா, இப்போ 2 காவேரி வேற.
வாழ்க்கையில எதுவுமே காரண காரியம் இல்லாம நடக்கிறது இல்லைன்னு சொல்வாங்கல்ல, அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது காவேரி விஷயத்துல தாண்டி புரியுது. திரும்ப அவ மாப்பிள்ளையோட சேரணும், அதுக்கு அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும், குழந்தையோட அவங்க ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் விதியே எங்களை இந்த ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எப்படியோ எல்லாம் நல்லா நடந்தா சரிதான். கண்டிப்பா நடக்குமா. காவேரிய பிரிஞ்சு விஜய் இவ்ளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு சீக்கிரமே அவளுக்கு நல்லபடியா குணமாகி பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து எல்லாரும் ஒன்னாதான் இருப்பாங்கம்மா. உன் வார்த்தை சீக்கிரமே நிஜமாகட்டும்டி. கண்டிப்பா ஆகுமா. சரி, இத சொல்லதான் கூப்பிட்டேன். நான் வைக்கிறேன். சரிம்மா. சரி. கோயிலில் ட்ராப் பண்ணுறத நான் பண்ணிட்டேன். திரும்ப கோயிலேருந்து வீட்டுக்கு எப்படி தனியாக போவீங்க? காவேரி, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? கோயில ரொம்ப கூட்டம் ஒண்ணும் இல்லையே. சாமி நல்லா கும்பிட்டியா? அதெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்பதான் நீ கிளம்பி போன மாதிரி இருந்துச்சு. அதுவும் விசேஷ நாள் அதுவுமா? எப்படி இவ்ளோ சீக்கிரம் சாமி கும்பிட்டு வந்த? என்ன ஒருத்தர் கார்ல கூட்டிட்டு போனாருல்ல, அவர் வெயிட் பண்ணி என்ன திரும்ப கார்ல கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போனாரு. அதான் சீக்கிரமா வந்துட்டேன். அப்படியா? அப்படியாவா? நீ என்னம்மா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அந்த ஆள் என்ன நம்ம வீட்டுல ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், என்னடி அந்த தம்பி அந்த ஆளு இந்த ஆளுங்கிற? முன்ன பின்ன தெரியாதவங்கள வேற எப்படிமா சொல்றது? வெயிட் பண்ணி என்ன திரும்ப கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து விட்டுட்டு போக சொல்லிருந்தாலும் அந்த ஆள் ரெடியா தான் இருந்திருப்பாரு. ஆனா எனக்கு தான் அது பிடிக்கல. நீ சொன்னீங்கிறதுக்காக நான் கோயிலுக்கு போகும்போது அவர் கூட போனேன். மத்தபடி அவர் தினம் இப்படி நம்ம வீட்டுக்கு வர்றது, நம்ம கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. காவேரி, அந்த தம்பி அவர் குழந்தைக்காக இப்படி எல்லாம் பண்றாரு. இதுல அவரை தப்பு சொல்றதுக்கு என்ன இருக்கு? புள்ளையோட சந்தோஷம் தானே பெத்தவங்களுக்கு முக்கியம். அந்த குழந்தை ஸ்கூல்ல உன் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கா. லீவு நாள்ல அவ உன்னை பார்க்க முடியலன்னு அந்த தம்பி அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அந்த குழந்தை இங்க வர்றது அதுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா தானே இருக்கு. போற போக்க பார்த்தா நீ அந்த ஆளுக்கு போன் பண்ணி நீங்க தினமும் உங்க குழந்தைய கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவ போல. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் அந்த குழந்தை மேல உனக்கு இப்படி ஒரு பாசம் பொங்குது? எனக்கும் அந்த குழந்தைய பிடிக்கும் தான், ஆனாலும் உன் அளவுக்கு எல்லாம் இல்லம்மா. என்னமோ உன் பேத்தியே ஊர்ல இருந்து வந்துட்டா மாதிரி வகை வகையா சமைக்கிற, பாசத்தை பொழியிற. நேத்து வரைக்கும் நீ அந்த குழந்தைய பார்த்தது கூட கிடையாது. ஆனா அவகிட்ட நீ பேசுறது பழகுறதெல்லாம் பார்த்தா உனக்கும் அவளுக்கும் பல வருஷம் பந்தம் இருக்கிற மாதிரில இருக்கு. உன் நடவடிக்கை எதுவும் எனக்கு சரியா படலமா. ஒரே நாள்ல நீ அந்த குழந்தை கூட இவ்ளோ நெருக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பிடிக்குதுங்கிறது தான் காரணம். இதை தவிர்த்து வேற என்ன காரணம் வேணும்? என்னமோ தெரியலடி, அந்த குழந்தைய பார்த்தா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. வெள்ளந்தியா அவ என்கிட்ட பேசுறதுல என் மனசுல இருக்கிற பாரமே குறையுது. அந்த புள்ள என்கிட்ட நெருங்கி பழகிறதாலேயோ என்னவோ எனக்கும் அவகிட்ட நெருக்கமா பழகணும்னு தோணுது. இதனாலதான் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குது.